ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மொபைல் லாக் ஆகிடுச்சுன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறது. இதுக்கு வந்து ரெண்டு வழிகள் இருக்குது. ஒரு வழி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வழி தான். அதாவது நம்ம செல்லை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து சென்டர் கீ, பவர் கீ அண்டு வால்யூம் ப்ரெஸ் பண்ணுறது. இது வந்து மூணையும் வந்து ஒன்றா கிளிக் பண்ணணும். ஒன்றா கிளிக் பண்ணால் நம்மளுடைய செட்டிங் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு வந்து ரீபுட்டுன்னு இருக்கும், காட்டும். ரீபுட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நம்மளுடைய இது வந்து செல் வந்து பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா அழிஞ்சிடும். நம்ம வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வழி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட இமெயில் அட்ரஸை வச்சு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய செல்லுக்கு வந்து லாக் போட்டுக்கிறேன். ஏன்னா லாக் போடுறதும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். லாக் ஸ்க்ரீன் போங்க, செட்டிங்ஸில் மேலே இருப்பார். இது தான். இதில் வந்து நிறையா வழிகள் இருக்குது. பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம், பின் போட்டுக்கலாம், பாட்டர்ன் போட்டுக்கலாம், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் போட்டுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் பாட்டர்ன் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்தாலும் நம்மளால் வந்து ஈஸியாக ரெக்கவரி பண்ண முடியும். வேறு எல்லாமே என்னென்னா நல்லா புரிஞ்சுங்க. நம்மளோட செல்ஃபோனை ஆஃப் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் வால்யூமு அண்டு பவரு அண்டு சென்டருக்கு இதை மூணையும் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அது வேணாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து பாட்டர்னே யூஸ் பண்ணுங்கள். சரியா? ஃபஸ்ட்டு ஏதாவது நமக்கு வேணுங்கிறத வரையணும். கண்டினியூ. மறுபடியும் வரைஞ்சதே வரையணும். கண்டினியூ. அடுத்து வந்து பின்கோடு போட்டுக்கணும். இது சப்போஸ் இந்த நம்ம வரைஞ்சது மறைஞ்சிட்டா நம்ம ரெக்கவர் பண்ணி எடுக்க. ஓகேவா? இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டேன். பாஸ்வேர்டுக்கும் பின்கோடும் போட்டிருக்கு. சப்போஸ் மறந்தால் ரெண்டு வழிகள் இருக்குது. இப்போ பாருங்கள். இப்போ எனக்கு பாஸ்வேர்டு தெரியும். ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து பாருங்கள். இப்போ பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டேன்னு வச்சுங்க. இப்போ ஒரு தடவை போட்டிருக்கேன் மைனஸு, ரெண்டாவது தடவை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், மூணாவது தடவை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நாலாவது பாஸ்வேர்டு தப்பாக போட்டிருக்கேன், அஞ்சாவது போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். யூ ஹேவ் இன்கரெக்ட்லின்னு போட்டு 5 டைம்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு 30 செகண்ட் வரை நம்மளால் வந்து டைப் பண்ண முடியாது. இப்படி வந்துச்சுன்னா கீழே பாருங்கள், ஃபர்கெட் பாட்டர்ன் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு காட்டாது. எமர்ஜென்சி காலுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஃபர்கெட் பாட்டன். அதுக்கு பக்கத்தில் வந்து பேக்கப் பின்னு இருக்கும். நம்ம கொடுத்தோம்ல ஃபஸ்ட் நான் கொடுத்தல 2600, அதை கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். 2600 நீங்கள் அந்த பின்கோடையும் மறந்துட்டிங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வச்சு ஓப்பன் பண்ண முடியும். மேலே போய்ட்டு இமெயில் அட்ரஸ் அடிங்க. இமெயில் அட்ரஸ் அடிச்சுட்டு கீழே வந்து உங்களோட பாஸ்வேர்டு அடிக்க. நான் வந்து விருதாச்சலம் என்னோடய பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். யாரும் ட்ரை பண்ண வேணாம், நான் வந்து மாற்றிடுவேன். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? சிக்னல் கொடுக்குறேன் இப்போ. ஓகேவா? பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டேன், ஆனால் இருந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். ஓப்பன் ஆச்சு ஸ்க்ரீனு. ரொம்ப சுலபமாக ஓப்பன் பண்ண முடியும். இதுக்கு வந்து உங்களோட ஜிமெயிலில் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். இது பாருங்கள். ஒரு அட்ரஸ்ன்னு இல்லை, உங்களோட ஜிமெயில் அட்ரஸ். நீங்கள் வந்து ஒரு சில பேர் ஒரே ஆள் வந்து 4 ஜிமெயில் அட்ரஸ் வச்சுருப்பீங்க. இப்போ நான் வந்து 3-4 அட்ரஸ் வச்சுருக்கேன். 4மே என்னால் வந்து போட்டு ஓப்பன் பண்ண முடியும். சரியா? என்னோடய பாஸ்வேர்டு மறந்துட்டாலும். இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் அவசியம் வேணும். சரியா? இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா ஓப்பன் பண்ண முடியாது. ரெண்டு வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்லிக்கிறேன். செல்ஃபோன் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய வால்யூமு அண்டு பவரு அண்டு சென்டருக்கு இது மூணையும் வந்து ஒன்றா வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணணும், செட்டிங் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு ஸ்க்ரீனில் வந்து ரீபுட்னு காட்டும். ரீபுட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய செல்லு ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு கேட்காது, நீங்கள் உள்ளே போயிடலாம். சரியா? ரெண்டாவது வழி, 5 தடவை மிஸ்டேக் பண்ணணும். ஸ்பெல்லிங் பாஸ்வேர்டு தப்பாக போடணும். தப்பாக போட்டிங்கன்னா வந்து கீழே வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு கேட்கும். இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னா போதும், ஓப்பன் பண்ணிடலாம். ரெண்டு வழிகளையும் தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் வேறு எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. மறுபடியும் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் புதுசாக தான் செட் பண்ணணும். சரி, அதை சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்களா? பாஸ்வேர்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. புதுசாக தான் போடணும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.